வையகத்தின் கரை நீங்க வையகத்தின் இருளென்னும் கரை நீங்க எழும் ஆதவன் விழித்து நிற்கும் வைகரை பொழுதாய் அப்பொழுதுதனை ஆசானின் நற்பொழுதாய் மாற்றியமைக்கும் திருவின் கணங்கள் எல்லாம் புடைசூழ தவம் காணும் அருள்நிலை பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசானே, உன் வேலையதில் நல் வேலையதில் உன் சபை வேலையதில் அவ்வை நல்லாசிகள் உத்தம சத்திய நித்திய ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம். ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்னும் அற்புத நூலது உன் நிலைக்குள் இருக்கும் ஞான நிலைதனை அருள் நிலையாய் உலகோர்க்கு பகிர்ந்தளிக்கும் ஏற்றமிகு நல் பிரம்ம வேலை என்று கூறுகின்ற அற்புதமான அவ்வேளைதனில் தவம் காணும் நற்சீடர்கள் யாவருக்கும் அவ்வை அற்புத நல்லாசிகளை வழங்கி மகிழ்கின்றோம். உன்னருள் கனநிலையிலிருந்து என்று உரைக்கின்றோம். அவ்வை ஏற்றமிகு உயர்பொழுது என்று உரைக்கின்ற வையகம் அப்பொழுதுதனை உரைத்தவாறு அல்லாது அது தனக்குள் அவ்வாற்றலை செலுத்துகின்ற நிலையோடு கலந்திருக்க அமர்ந்திருக்க வேண்டும் அருள் வேலையதில் தவநிலையில் என்று உரைக்கின்றோம். அவ்வை முதல் பொழுதில் அமர்க பிற்பொழுதில் உயர்க என்றுரைக்கும் அருள்மகா சிவசபையின் ஆசானின் கூற்று பிரபஞ்ச மகா கூற்றாக வையகத்தில் வலம் வருகின்ற நிலை உரைக்கின்ற ஆயுதம் எது? அந்நிலையை உரைக்கின்ற ஆயுதம் எது? ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று கூறுகின்றோம். அவ்வை அந்நூலிலிருந்து அற்புத கணங்கள் ஆசிகள் சித்தனை சூழ்ந்து வருகின்றன, சூழ்ந்து நின்று வழங்கி வருகின்றன என்று உரைக்கின்றோம். காரண நிலை கூறும் காரியங்கள், காரிய நிலைக்குரிய காரணங்கள் இவை யாவும் ஒன்றுக்கொன்று அகுதொப்ப தொடர்நிலையில் தொடர்ந்து வருவது போல் சித்தன் காரணமாய் தொடர்கின்றான் காரியம் ஆற்ற. அக்காரியத்தை சீடர்கள் ஆற்றுகின்ற பொழுது அதற்குரிய நல் ஆற்றல் காரண நிலையாய் வந்தடைகின்றது என்றுரைத்து நற்பொழுதாம் சிவ பொற்பொழுதாய் இப்பொழுதை மாற்றி அவ்வை சிவமகா வாழை சித்தனின் அனுக்கிரக நல்லாசிகளை வையகத்திற்கு ஆதவன் கதிர்போல் வழங்கி அமர்கின்றோம். அவ்வை